அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த இரு நூல்களினுடைய வெளியீட்டு நிகழ்வு அல்லது அறிமுக நிகழ்வு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றேன். அதனுடைய அறிமுக நிகழ்வு இங்கு வர வந்திருக்கின்றீர்கள். இந்த இரு நூல்களினுடைய படைப்பாளர் மீராபாரதி அவர்கள். மீராபாரதி அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது நீங்கள் அனைவரும் மீராபாரதிக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள் என்று. இந்த நூலினுடைய அறிமுக நிகழ்வில் இந்த தலைமை உரையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை எனக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு பேச்சாளர்களாக 4 பேர் இருக்கின்றார்கள். முதலாவதாக நான் நினைக்கிறேன் அந்த ஆர்டர் என்ன மாதிரி எனக்கு தெரியவில்லை. நண்பர் சிவயோகன் அவர்கள் ஒரு உரைக்கு, மற்றது நிலாந்தன் அவர்கள், அடுத்தது கருணாகரன் அவர்கள். நான் அவர்களுடைய பேரை மட்டும்தான் குறிப்பிடுகின்றேன், என்னுடைய இந்த இனிஷியல் சதனோடு சொல்ல தெரியவில்லை. அடுத்தது தமிழ்கவி அவர்கள். இந்த 4 பேர்களுடைய அவர்களுடைய அனுபவங்கள் அல்லது அபிப்பிராயங்கள், இந்த நூல் தொடர்பான இந்த அனுபவ பயிர்கள் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக இந்த தலைமை உரை என்ற அந்த வகிவாகம் தொடர்பாக நான் ஆரம்பத்திலேயே இந்த தலைமை உரை என்பது எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்து தலைமை வாய்ப்பு. இப்போ தலைமை வாய்ப்புகளுக்கு அங்கே பெருசாக ஒரு ரோல் இருக்காது. ஆக்களை கூட்டிக்கிட வேண்டியது. கூட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பேசும்போது நாங்கள் 2 வசனத்தை மேலதிகமாக சேர்த்துக்கிட்டு அந்த தலைமை. அப்போது மீராபாரதி அவர்கள் என்னை கேட்கும்போது, மிஸ் உங்களுடைய உரையை கொடுக்க எழுதித்தாங்க கேட்டேன். அப்போது தான் எனக்கு சாரியாக உரைத்தது, ஓஹோ இதில் இன்னொரு உரையும் இருக்குது, தலைமை உரைக்கு இன்னொரு உரை இருக்கின்றது. தலைமை உரை என்று நாங்கள் இதுவரை வைத்திருப்பதும் அவருடைய அந்த எதிர்பார்ப்பு எனக்கு சரி போல தான் பட்டது. அப்போ நாங்கள் இப்போ 2 விதமான டெர்மினாலஜி இங்கு தலைமுறை சார்ந்து நாங்கள் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. அதன்படி என்னுடைய கருத்துக்கள் நான் முழுமையாக அந்த டைமை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு நூலை அறிமுகம் செய்யும் போதும் அந்த நூல் தொடர்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட பேச்சாளர்கள் இருக்கும்போதும் அதை நாங்கள் பேச்சுக்களாக மாற்றாமல் அதை ஒரு கலந்துரையாடலாக மாற்றுவோம் என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமாக நிறைய சாதிப்போம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் பேசுவது ஒரு பக்க சார்பாக நாங்கள் எங்களுக்குரிய நேரத்தில் பேசிக்கொண்டு போயிடுவோம். அந்த அடுத்த பக்க அபிப்பிராயம் கேட்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் மிக மிக குறைவானதாகத்தான் இதுவரை இனம் காணப்பட்டது. அந்த வகையில் நான் நினைப்பது இங்கு வெளியீட்டு விழாக்கு போனேன், அறிமுக விழாக்கு போனேன். இதை ஒரு கலந்துரையாடல் நிகழ்வுக்கு மிக கூடுதலான இடம் அல்லது நேரம் கொடுத்தால் நான் நினைக்கின்றேன் அந்த படைப்பாளி இன்னொரு படைப்பை படிக்கும் போது நாங்கள் நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆலோசனைகளையும் பெற்றிருக்கோம். அந்த வகையில் நான் இந்த கலந்துரையாடலுக்கு மிக அதிக நேரம் கொடுக்க விரும்புகின்றேன். அதற்கு முன்னதாக இந்த உரைகளுக்குரிய பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு 20 நிமிடங்கள் உங்களுடைய இந்த நூல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு பின்னர் உங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இருக்கின்றது. அதற்கு ஒரு தொகுப்பாளராக மாற வேண்டிய கடப்பாடும் எனக்கு உண்டு. இந்த இறுதி தொகுப்பாளராக மாற வேண்டிய கடப்பாடின் ஊடாகத்தான் இந்த ஆரம்ப உரையிலிருந்து நான் மெல்லமாக ஸ்கிப் பண்ணலாம்னு யோசித்தேன். என்றாலும் இந்த 2 நூல்களை ஒரு மேலாந்த ரீதியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். 2 நூல்கள். ஒன்று பிரக்ஞை, ஒரு அறிமுகம், தனிமனித மாற்றத்தில் இருந்து சமூக மாற்றத்தை நோக்கி. இது 2012ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்ற. 2வது நூல் மரணம் இளவு மலர்கள். இது 2013வது படைப்பு. இந்த 2 நூல்களினுடைய அறிமுகம் தான் இன்று நாங்கள் செய்ய போகிறோம்.
இப்போ இதில் ஒன்று இவருடைய இந்த 2 ஆக்கத்திலையுமே இவருடைய பணி தேடல், இவர் அந்த தேடலுக்குள் மிக நீண்ட நேரத்தை செலவிட்டிருக்கிறார். ஏன்னா எங்களிடம் உள்ள சில பண்பு இந்த தேடுவது நாங்கள் சரியான குறை. ஒரு சிலர் இப்போ நாங்கள் நாங்கள் இந்த எக்ஸப்ஷனல் கேசஸை நாங்கள் விடுவோம். பொதுவான போக்கு நாங்கள் நுனிப்புல் மேய்தான். அதிலிருந்து சற்று மாறுபட்டு இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க மிகவும் அதிகமான தேடலுக்குள் இந்த படைப்பாளி தன்னுடைய காலத்தில் நீங்கள் பின்னால் பாருங்கள் அதுக்குரிய அந்த ரெஃபரன்சஸ். இப்போ நான் ஒரு நூலகத்தில் வேலை செய்கின்றேன். எனவே ஒரு நூலகத்தை வடிவமைக்கும் போது சொல்வார்கள் நூலகம் என்பது இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய மேதைகளினுடைய இருப்பிடம், இந்த பெரிய பெரிய தோட்ஸ் ஒன்றோடு ஒன்று இணைகிற இடம், பெரிய பெரிய தோட்ஸ் உள்ளவர்கள் பக்கத்தில் இருந்து கதைக்கிற இடம் என்று சொல்வார்கள். இப்போ நாங்கள் பிரிட்டிஷ் லைப்ரரின்ற மகுட வாசகமே அதுதான். The library is the place where the great minds meet each other. ஒருத்தர் சந்தித்துள்ளது தான் பிரிட்டிஷ் லைப்ரரி. உலகத்தின் மிகப்பெரிய உலகமான அந்த பிரித்தானிய உலகத்தின் மகுட வாசலில் போட்டிருப்பாங்க கோட்டில். அது என்னுமே அந்த வகையில் ஒரு நூலினுடைய ஒரு மனிதர் போன்று இந்த நூலை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், மனிதனுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கின்றது, அதே மாதிரி எங்களுக்கு ஒரு உறுப்புகள் இருக்கின்றன, அதை இல்லாட்ட வேலை செய்யுமா முடியாது, எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கின்றது. இந்த 3 விதமான கொம்போசிஷன் தான் எங்களுடைய மனிதன் என்று சொன்னால், நூலையும் நாங்கள் அதுக்கு போட்டு பார்க்கலாம். நூலுக்கும் ஒரு உடல் இருக்கின்றது, நூலுக்கும் ஒரு உள்ளடக்கம் இருக்கின்றது, நூலுக்கும் ஒரு ஆத்மா இருக்கின்றது. உயிரற்றங்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் ஆத்மா இருக்க வேண்டும் ஒரு நூல். இப்போ இந்த 3 அடிப்படையிலே நான் பார்க்கும்போது இந்த நூலினுடைய உருவாக்கத்தில் இந்த ஆசிரியருடைய பங்களிப்பு இங்கு மிக அதிகமாக இருந்திருக்கின்றது. கூடுதலாக எவ்வளவு மேக்சிமம் தன்னால் முடியுமோ அவ்வளவுக்கு இவருடைய சிந்தனை போய்க்கணும். இப்போ இங்கே விட ஆரம்பத்திலேயே மிக அவையடக்கத்தோடு சொல்லிட்டு இது கருத்துக்களின் தொகுப்பு. உண்மையில் அது தொகுப்பு அல்ல. இது நாங்கள் எங்களுடைய பாசை சில வேளை சொல்லுவோம் என்னென்னு சொல்லிட்டோம்னா, அந்த வெறும் தொகுப்பு கம்பைலேஷன் ஒர்க்கை நாங்கள் சொல்கிறது இது கட் அண்ட் பேஸ்ட் டெக்னாலஜி அல்லது லிஃப்டிங் அண்ட் ஃபிட்டிங் டெக்னாலஜியால் வந்த ப்ரொடக்ட். ஆனால் இவர் வெறும் அவையடக்கமாக அதற்குள் இவருடைய சொந்த கருத்துக்கள் எல்லா இடமும் ஊடுருவி இருக்கின்றன. ஆனால் சிம்பிளாக கருத்துக்களை தொகுத்தவர் வீரபாரதி என்று கொண்டுவிடுகிறார். மிக அதிகமான சைட்டேஷன்ஸ், மிக அதிகமான மேற்கத்திய சிந்தனையாளர்களுடைய மிக அதிகமான வாசிப்புக்குள்ளால் ஒரு நூலை இவராக்க முனைந்திருக்கின்ற இந்த உளவியல் சார்ந்து எங்களிடம் நூல்கள் மிக குறைவு எங்கள் சமூகம். அதே நேரம் எங்களுக்கு இருக்கின்ற இந்த மொழித்தடை காரணமாக நாங்கள் இந்த ஆங்கில மூலமான பெரிய மேற்கத்திய நூல்களில் நாங்கள் கவனம் செலுத்துவது குறைவு. 6வது தமிழின் மொழிபெயர்த்து எங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பாகவோ அல்லது அப்ஸ்ட்ராக்ட்ஸாகவோ சாராம்சமாகவோ அல்லது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதாவது அதிலிருந்து பிரித்தெடுத்த பகுதியாகவோ மொழிபெயர்த்து எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கின்றேன் அது ஒரு பெரிய ஒரு கொடை எங்களுக்கு. அது பாரதி சொன்ன மாதிரி அந்த உலகத்தில் இருக்கின்ற பெரிய நூல்கள் முழுக்க தமிழ் மொழியில் பெயர்க்க வேண்டும் என்ற அவனுடைய கனவு சில இப்படியான சில ஆக்கங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வரும்போது அது மிகவும் அரிதாக சைக்காலஜி அல்லது ஃபிலோசபி என்கிட்ட மிகவும் அரிது இந்த தமிழ் நூல்கள். அந்த வகையில் இவருடைய படைப்பு இந்த சமூகத்துக்கு, இவருடைய இந்த ஆக்கம் இந்த சமூகத்துக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு கொடை என்று சொல்லலாம். இதற்குள்ளும் கணிசமானதை இவர் அந்த சிந்தனைகளில் இருந்து மெல்லமாக தன்வழி வந்து அதற்குள் தானும் உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உலாவுதல் தனியாக தெரியவில்லை, சேர்ந்து இணைந்து விட்டார். மேற்கு சிந்தனைகளை சொல்லிக்கொண்டு வரும்போதே தன்னுடைய சிந்தனைகளையும் அதற்குள் பதிந்து வைத்திருக்கின்றார். இது இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு மேலாந்த அறிமுகம். இந்த 2வது நூல், இந்த மரணம் விளக்கும் மலர்தல் என்ற இந்த நூலை நான் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இந்த தற்போதைய தமிழ் சமூகத்தினுடைய தற்போதைய இருப்பு நிலைக்குரிய காரணம் பின்னணி மிக விழாவாரியாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்குள் 2 விதமாக இந்த நூலை நான் பார்க்கின்றேன். ஒன்று, இவருக்கு ஒரு சின்ன ஒரு சுயசரிதை, அதுக்கு ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச்
அவர்களுக்கு என்ன செய்யலாம், என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம், எப்படியெல்லாம் போகலாம் என்று இவருடைய சில ஆலோசனைகள். அந்த தொகுப்பாகத்தான் இந்த மரணம் இழப்பு மனிதர். ஆனால் இந்த 2 நூல்களுக்குள்ளும் இவருடைய இந்த பிரக்ஞை என்ற அந்த உணர்வு அது ஓடி திரியுது. அதன் தாக்கம், அதன் டாமினேஷன் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த 2 நூல்கள். இந்த பிரக்ஞையை இந்த தாக்கத்தை சொல்லும் போது ஒவ்வொரு கணமும் அந்த ஓஷோவை நினைவுபடுத்துகிறார். ஓஷோவின் மனிதனாகத்தான் அவர் இந்த 2 நூல்களிலேயும் உலா வருகிறார். ஆனால் சுருக்கமாக நான் என்னுடைய அனுபவத்தின் படி இந்த மண்ணில் நீண்ட காலம் இந்த மண்ணுக்குள்ளேயே இருக்கின்ற ஒருவர் என்ற அந்த உரிமையின் அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், நாங்கள் ஒரு சமூக மனிதனாக இந்த பிரச்சனை தனி மனித நிலையில் இருந்து பார்ப்பதால் என்ற கணித சிந்தனைகளில் பதியப்பட்டிருக்கிறது. இந்த பதிவில் இருந்து நான் எதிர்பார்க்கிறது இந்த அறிமுக நிகழ்வில் எங்களுக்கென்று ஒரு சிந்தனையை, இந்த பிரச்சனை தொடர்பான புதிய கருத்து நிலையை வடிவமைக்கலாம். ஏனென்றால் இந்த சமூகத்தில் தற்போது நாங்கள் தனி மனித பிரச்சனை நிலையில் இருக்கின்றோமா, அல்லது குடும்ப பிரச்சனையில் இருக்கின்றோமா, அல்லது சமூக பிரச்சனையில் உள்ள மனிதராக இருக்கின்றோமா? ஏன்னா பிரச்சனை தனி மனித நிலை, குடும்ப நிலை, சமூக நிலை, நாடு சார்ந்த நிலை, சர்வதேச நிலை, நாங்கள் பின்னி பிணைந்து சிக்கிண்டு போய் இருக்கிறோம். இந்த புத்தகத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நான் வாசித்து கொண்டு போகும்போது ஐம் நாட் ஷுவர், இவர்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் தனி மனித கோட்பாடாகவும் கொள்கையாளருமாக தான் இருக்கிறோம். என்னுடைய உரையினுடைய சாரமும் அது. நாங்கள் இந்த சமூகம் ஐசோலேட்டட் சொசைட்டி, ஒரு தனிப்பட்ட நானே எனக்கு இல்லை, நானே யோசிக்கிறது கணக்கு. எங்களுடைய சமூகம் பற்றி மிக மிக குறைவு, எங்களுடைய தன் பற்றி மிக அதிகம், தன் பற்றிக்குள்ளால அந்த குடும்ப பற்றி மிக கூட. அப்போ பிரச்சனையும் அதுக்குள்ள பிரச்சனையை உருவாக்குவதில் அல்லது பிரச்சனை ஒரு மனிதனுக்குள்ள வருவதற்குள் சூழலினுடைய பங்கு எல்லாத்தையும் கூட மிக அதிகம் என்று ஆழமாக நினைக்கிறாள். நான் ஏனென்றால் அந்த சூழலுக்குள் தான் உலகம் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா நான் 10 வருஷத்துக்கு முதல் நினைத்தே உண்டு, 20 வருஷத்துக்கு முதல் நினைத்தே உண்டு, 30 வருஷத்துக்கு முதல் நினைத்தது இன்னும், இப்போது நினைக்கிறது உண்டு. நான் நினைக்கின்றேன் இன்னொரு 10 வருஷத்துக்கு கூட இன்னொரு விதமாக யோசிக்கிறேன். ஏன்னா சூழலுடைய தாக்கம், சூழலை பார்க்காமல், பக்கத்தில் இருக்கின்ற மனிதனை பார்க்காமல் நாங்கள் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் எங்களை மாறி ஒரு சுயதரமான பிராணி யாருமே கிடையாது. பக்கத்தில் விழுகிறவன், எழும்புறவன், அழுகிறவன், இதன்றவனே கடைசி ஹலோ தம்பி என்ன செய்கிறான்னு கேட்குற அந்த தன்மைக்கு நாங்கள் போனோம். எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ நான் ஒரு இடத்துல எங்கோ ஒரு இடத்தில் வாசித்தது ஞாபகமாக இருக்கின்றது. சில வழிய சோஃபா எனக்கு அது ஹெல்ப் பண்ணுவார் என்று நினைக்கிறேன். இந்த டோல்ஸ்டாயின் சில வரிகள், ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நாங்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்றதில் மிகவும் உறுதியாகவும் அக்கறையாகவும் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று அவன் அடிக்கடி துன்பப்படுதலும், அடிக்கடி கோபம் அடைதலும், அடிக்கடி தூக்கி எறிதலும், திரும்பவும் தூக்கி உள்வாங்குதலும், அடிக்கடி கோபப்படுதலும், அடிக்கடி விரக்தி அடைதலும் இன்றியமையாதவை. மனநிம்மதி அது ஆன்மாவின் இழிநிலை. இந்த சமூகத்தில் நிம்மதியை நாங்கள் வரவழைக்க முடியாது. அத்தகைய ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் வாழ முடியும். தற்போதைய சமூகம் சிலவழி அது இலங்கை சமூகமா, யாழ்ப்பாண சமூகமா, தமிழ் சமூகமா, அல்லது சர்வதேச சமூகமா, எதுக்கும் இது பொருந்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். நான் வெறுமனே தமிழ் சமூகம் இன்றைய சூழல் போராட்டத்துக்கு பிந்தின ஒரு போஸ்ட் சொசைட்டி என்றெல்லாம் நான் இதுக்குள்ள முத்திர கொண்டு வரேன். இவர் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றேன், நாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறோம், வெளியிடத்திலிருந்து எங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது, டயஸ்போரா எல்லா இடமே இருக்கின்றது. வெறும் தமிழ் சமூகம் என்று பார்க்காம தற்போதைய சமூகம் இன்றைய இந்த தகவல் தொழில்நுட்ப சமூகத்தில் இந்த தொலைக்காட்சி எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு மேல் தலையில் உட்கார்ந்திருக்கின்ற இந்த சமூகத்தில் இந்த சமூக பொருளாதார இன எல்லா காரணிகளும் தன்னுடைய உச்சக்கட்ட செல்வாக்கை செலுத்துகின்ற இந்த தற்போதைய உலகில் நாங்கள் நிம்மதியை எடுக்கலாதுன்றது
நாங்கள் சுயநலமாக இல்லை என்றதுக்கு நாங்கள் சுயநலமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம்னு நாங்கள் சுயநலவாதிகள் என்று நாங்களே எங்களை வெளிப்படுத்த வேண்டியது. இப்போ சமூக மனிதன் அல்லது சமூகமயமாக்கம் என்ற ஒன்றுக்குள் நாங்கள் நுழைந்தால் அது தொடர்பாக அந்த சூழல் என்ன விதமான ஒரு பிரச்சனை எங்களுக்கு உள்ளுக்கு போங்கணுமோ அதைத்தான் தற்போதைய சமூகமும் இந்த சமூக உறவுகளும் வேண்டி நிற்கின்றன. ஏனென்றால் இந்த நூலை எழுதின இந்த படைப்பாளி நிச்சயம் இந்த நூலையும் எழுதியிருக்கின்றார் என்றால் இவர் முழுக்க சமூக மனிதனாக இருக்க விரும்புகிறார் என்றுதான் தனி மனிதனாக இருக்க விரும்பவில்லை. ஏன் இதற்குள் அத்தனை கவலைகளையும் பதிந்திருக்கிறார். அத்தனை கவலைகள் முக்கியமாக அந்த இணைப்பு, அந்த ஊராட்டம், அந்த குடும்ப உறவில் அவர் வைத்திருக்கின்ற அந்த இணைப்பு, தகப்பனுடைய அந்த என்னது தகப்பனுக்கு இருக்கின்ற இல்லையான உரையாடலும் தகப்பனுடைய வாழ்க்கை முறை, அவருடைய கஷ்டங்கள் அத்தனையும் தானே ஒரு மூன்றாவது மனிதனாக வெளியில் நின்று பார்த்து உணர்ந்திருக்கிறார். அவர் டெடிகேட் பண்ணிக்கிறது அவருடைய அம்மாவுக்கும் சகோதரர்கள். அப்போ இந்த மனிதன், குடும்ப மனிதன் இப்படியான ஒரு மேற்கத்திய சிந்தனையினுடைய ஒரு அறிவியல் சார்ந்த பிரச்சனை இதை ஃபோன் பண்ண லெவலில் இருக்கிறாராம் என்றால் நாங்கள் இந்த கீழத்திய முறையில், அதாவது எங்களுடைய சமூகத்துக்கு இணைவாக நாங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழல், இந்த சூழலில் இருந்து நாங்கள் உருவாக்கி கொள்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அது எந்த உணர்வோடு அவன் திரிய வேண்டும், எந்த உணர்வோடு அவன் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் சரியான முறையில் வடிவமைக்கிறதுக்கு இவர் ஒரு மூன்றாவது படைப்பு எழுத வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வேண்டுகோளுடன் நான் என்னுடைய தலைமுறையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக நான் இந்த பேச்சாளர்களை இந்த அறிவு நிகழ்வை செய்வதற்கு அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக டாக்டர் சிவஜோகனை நான் அறிமுகங்களை வழங்குமாறு அன்புடன் கூட்டத்தில் பேசும் அளவுக்கு இயல்பான ஒரு ஆற்றல் இல்லாத காரணத்தினால் நான் சில விடயங்களை எழுதி கொண்டு வந்தேன். நண்பர் வீரபாரதியின் ஒரு வேண்டுகோள் அதற்கு காரணமாக இருந்தது. நீங்கள் எழுதி தெரிவிங்களா ஒரு கலண்ட அந்த ஒரு முயற்சியை செய்து பார்த்தோம். ஸோ நிச்சயமாக நான் நேரம் எடுக்க மாட்டேன், நிமிஷம் கூட வராது, பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஒன்று இன்று நண்பர் வீரபாரதி அவர்கள் மூலம் கிடைத்துள்ளது. நூல் தேட்டம் மற்றும் புத்தக வாசிப்பு என்பவற்றில் ஆர்வம் குறைந்து காணப்படும் ஒரு சூழமைப்பில் இங்கு நாம் 2 நூல்களை, அதுவும் ஆறுதலாக மனம் கொண்டு வாசிக்க வேண்டிய 2 நூல்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நூல்களை தெரிம்பொழுது அந்த சொன்னது போல நுனிக்குள் மேய்வது சாத்தியமற்று இருந்தது. நாங்கள் பத்திரிகை வாசிப்பது ரொம்ப பரிச்சயம் உள்ளவர்கள், அது நல்ல குயிக்காக நாங்கள் அவ்வளோத்தையும் ஸ்கேன் பண்ணலாம். இவர் இன்றைய காலகட்டத்தில் பத்திரிகையில் இருக்கின்ற பல கட்டுரைகளை நாங்கள் ஒரு 3 இடத்துல வாசித்ததோடு கிட்டத்தட்ட லிங்க் பண்ணலாம் என்ன நடக்குது. ஆனால் இந்த நூல் அந்த வாய்ப்பை எனக்கு தரவில்லை. ஒரு சோதனைக்கு படித்தல் போல ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோன்னு ஒன்று பயத்தில் வாசிக்க வேண்டிய ஒரு ஆறுதலாக வாசிக்க வேண்டிய ஒரு தேவையை இந்த நூல் கொண்டிருக்கிறது. இந்த நூல்கள், அந்த 2 நூல்கள் ஒவ்வொருத்தருக்கும் தந்துள்ள ஏற்கனவே வாசித்தவர்களுக்கு இனி வாசிக்கப் போகிறவர்களுக்கு தரப்போகின்ற அனுபவங்கள் நிச்சயமாக தனித்துவமானவை. நாங்கள் ஒரு கலைப்படைப்போடு எங்களை தெரிச்சு பார்க்குற ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ எங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் அதுக்குள்ளே இணைந்து வரப்போகுது. எனவே அந்த அனுபவங்களை அதிகம் குழப்பாத வகையில் இந்த நூல்கள் என்னில் ஏற்படுத்திய பிரதிபலிப்புகள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக இந்த நூல்கள் 2 மிகுந்த கால பொருத்தத்தோடு வெளிவந்திருக்கின்றன. இந்த சொல் எனக்கு தந்த உணர்வில் யோசித்தேன். பொதுவாக நல்ல படைப்புகள் என அறியப்பட்ட எல்லாமே காலத்தை கடந்து நிற்பவை. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். டால்ஸ்டாய், பாரதியார்களை கோட் பண்ணினார்கள், அவங்க பழங்கால மனிதர். ஆனால் இந்த நல்ல படைப்புகள் காலத்தை கடந்து நிற்பவையாக இருந்தாலும் அந்த படைப்புகள் யாவுமே ஒரு படைப்பாளி தான் வாழும் காலம் தந்த அனுபவத்தால் உந்தப்பட்டு
அதற்குரிய எதிர்வினையாக அதை படைத்திருப்பதை அவதானிக்கலாம். பாரதி இந்த பிரச்சனைக்கு அம்பிடாட்டில் பாரதி துளைஞ்சிருக்கும். பாரதி வந்து கேளாது. பாரதி அந்த அவற்றை வாழ்க்கை கொடுத்த அனுபவங்கள், அவருக்கு உந்துதல், அவருக்கு இயல்பாக இருந்த அந்த படைப்பாற்றல், பாரதியாரை மகாகவியாக உருவாக்கும். மீரபாரதி அவர்களும் செழுமையான ஒரு காலத்தின் ஊடாக தனது பயணத்தை தொடங்கினார். எவ்வளவோ ப்ரோசிக்யூஷன் சொல்கிறாங்க, நிறைய அவலம், பேரவலம், மிக பேரவலம் எல்லாம் நடந்தால் பின்னோக்கி பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அனுபவங்கள், அவருடைய வயதுக்கு அவர் சந்தித்த அந்த கால பகுதி என்பது ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ரிச்சான ஒரு காலப்பகுதி. அதில் நிறைய அனுபவங்களை அவர் பார்த்தார். அதோட காதி, அந்தம், நடுவு எல்லாம் பார்த்துருக்கார். அதோட மிகவும் செறிவான ஒரு அனுபவங்களை பெற்றார். அது இந்த புத்தகத்தில் அடிக்கடி இருக்கிறது, அவர் கடந்து போன பாதை சம்பந்தமாக. அப்போ இந்த காலப்பகுதி தந்த அந்த செழுமை, அதில் அவர் பெற்றுக்கொண்ட செறிவான அனுபவங்களை குலைத்து அவர் தனது எதிர்வினைகளை தற்பொழுது அவருக்கு இருக்கின்ற வாய்ப்பு, அவரது தேடல் தொடர்பாக அவர் கிடைச்ச அந்த அறிவு புலத்தின் ஊடாகவும் ஆத்ம விசாரத்தின் ஊடாகவும் சுயம் கொண்டு தேடி, ரொம்ப முக்கியமாக அவற்றை தனது என்கிற அந்த ஒரு பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று அவர் பொது என்கிற ஒரு தளத்துக்கு கொண்டு வந்து இந்த நூல்களின் ஊடாக வெளியே தந்திருக்கிறார். ஒரு 4-5 ப்ரோசஸ் கொண்டு அவற்றை வாழ்க்கை அனுபவம், அவர் சந்தித்த அந்த ரொம்ப செறிவான செழுமையான அனுபவங்கள், அதற்கான அவருடைய எதிர்வினைகள். ஆனால் அதை அவர் வெறுமனே ஒரு நரேட்டிவாக கொண்டு வராமல் அவர் தன்னுடைய அருகை சார்ந்து நிறைய தேடி தன்னுடைய ஒரு ஆத்மார்ந்த ஒரு பயணத்தை தொடர்ந்து அது ரெண்டையும் குலைச்சி தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இவரது மரணம், இழப்பு, மலர்தல் என்னும் நூல் அந்த தலையங்கத்தோடு நேரடியான தொடர்புகளை பேணுகிறது. அவ்வாறு பேணியவாறு அந்த நூல் மரணம் தொடர்பாகவும் அது ஏற்படுத்துகின்ற இழப்பின் தன்மை பற்றியும், அந்த இழப்பிற்கு நாம் காட்டுகின்ற எதிர்வினையாகிய இழவு துயர் பற்றியும், ஆங்கிலத்திலே கிரீஃப், அதனை எவ்வாறு கையாளலாம் என்பது பற்றியும் பேசுகின்றது. சாதல் என்பது தவிர்க்க முடியாதது என உணரப்பட்ட போதும், அது நமது நாளாந்த வாழ்வியலின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள போதும், அது முன்பு எப்போதும் இருந்ததை விட இப்போது மிகவும் சர்வசாதாரணமாய் ஆகிவிட்ட போதும், எமது சமுதாயத்தில், தமிழ் சமுதாயத்தில் சாதல் பற்றி அதிகம் திறந்த மனதோடு கதைத்து கொள்ளப்படுவதில்லை. இதன் காரணமாக நாங்கள் பல சமயங்களில் சாவோடு கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறோம். எமது சமூகத்தில் மிக பெரும்பான்மையோர் இறத்தலுக்கு அஞ்சுபவர்களாகவே இருக்கிறோம். மரண பயம் என்பது மனிதர்களை ஆட்டி படைக்கும் ஒன்றாகவே தொடர்கின்றது. அடக்குமுறையாளர்கள், ஆட்சியாளர்கள் அதை மிக அவதானமாக கையாண்டார்கள்.